பிரைஸ் தி லார்ட். அன்பர் இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் இன்றைய நாட்களில் இது இறுதி காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த காலம் இறுதி காலம் என்பதை எல்லாரும் தெரிந்திருக்கிறார்கள். கடவுளை விசுவாசிக்கிறவர்களும் சரி, ஆண்டவரை விசுவாசியாதவர்களும் சரி, எல்லாருக்கும் தெரிந்தது இது இறுதி காலம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த இறுதி காலத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவார், நடுத்திற்கு வருவார் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்த காரியங்கள் எல்லாம் என்னவாயிற்று என்று கேட்டவர்களுக்கு அடையாளமாக அவருடைய வருகைக்கு முன்னதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, வேதம் எவ்வளவு உண்மையானது, அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறி இருக்கின்றன என்பதை நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியர்களே, இன்றைய நாளிலே நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். யாசர் அராஃபத் என்கிற ஒரு மனிதரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த யாசர் அராஃபத் இவர் எகிப்து தேசத்திலே கைரோவிலே பாலஸ்தீனிய பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளை. 7 பிள்ளைகளிலே இரண்டாவதாக இவர் பிறந்தார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 1929 வருடம் இவர் பிறந்தார். 4ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 69 இருந்து, அதாவது 1969 இருந்து 29 அக்டோபர் 2004 வரை பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இவர் செயல்பட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த பாலஸ்தீன இயக்கம் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம். அதை பற்றி நாம் பின்னாடி வரும்பொழுது நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த யாசர் அராஃபத்துக்கு 1994 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. பாலஸ்தீன விடுதலை இயக்கம், PLF என்று கூட இதை அழைப்பார்கள். இந்த விடுதலை இயக்கம் நம்முடைய இந்திய தேசத்தில் செயல்பட்ட இயக்கங்களைப் போல, சுதந்திரத்திற்காக செயல்பட்ட இயக்கங்களைப் போல அல்ல. இது ஒரு தீவிரவாத இயக்கம். இந்த தீவிரவாத இயக்கத்திலே அந்த இயக்கத்திற்கு இவர் தலைவராக இருந்து பல தீவிரவாத செயல்களில், கொடுங்கோல் காரியங்களில் இவர் ஈடுபட்டு இருக்கிறார். அரபு தேசங்களின் உதவியோடு இந்த தீவிரவாத இயக்கம் PLO என்று அழைக்கப்படுகிற பாலஸ்தீன லிபரேஷன் விடுதலை இயக்கம் என்கிற இந்த இயக்கம் அரபு நாடுகளினுடைய பொருளாதார ஆயுத உதவியோடு இஸ்ரவேலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வந்தது. இன்றும் கூட அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த யாசர் அராஃபத். அல்லேலூயா. இந்த யாசர் அராஃபத்திற்கு 1994 வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட பொழுது, இன்றைக்கு இஸ்ரேலின் அதிபராக, பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு அன்றைய நாளில், அதாவது யாசர் அராஃபத்துக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட அந்த 1994ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தார். இஸ்ரேல் நாட்டில லீக் குட் என்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தார். அப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த நோபல் பரிசு, யாசர் அராஃபத்துக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதை குறித்து அகில உலக வன்முறையை கண்டுபிடித்த முதன்மையான கொலைகாரனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது, இது வெட்கக்கேடான செயல் என்று தன்னுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை அவர் பதிவு செய்திருந்தார். எனக்கு அன்பான சகோதரர்களே, யாசர் அராஃபத்தை மையப்படுத்தி 1994 நடந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது
சங்கீதங்களின் புத்தகம் 94வது அதிகாரம் 20வது வசனத்திலே, தீமையை கட்டளையால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ என்று வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. திரும்பி சொல்றேன், யாசர் அராஃபத்தை மையப்படுத்தி 94வது வருடத்தில் 1994வது வருடத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் அதை முன்குறித்து சங்கீதம் 94:20 தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ என்று வேதத்திலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. 1994 நிறைவேறிவிட்டது இந்த வசனம். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இந்த சங்கீதம் 94வது சங்கீதம் 20வது வசனம் யாசர் அராஃபத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட நிகழ்த்தப்பட்ட காரியங்களை குறித்து தாவீதின் நாட்களிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த தீர்க்க தரிசனம் 1994 நிறைவேறிவிட்டது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாசர் அராஃபத் என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு தீர்ப்பளிப்பவன், சட்டங்களினால் தீமையை பிறப்பிக்கின்ற கொடுங்கோலன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்களா? யாசர் அராஃபத் என்கிற அந்த பெயருக்கு தீர்ப்பளிக்கிறவன், சட்டங்களினால் தீமையை பிறப்பிக்கின்ற கொடுங்கோலன், அந்த பெயருக்கான அர்த்தம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, வேதம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை பாருங்க. 94வது ஆண்டிலேயே 1994ஆம் ஆண்டில் யாசர் அராஃபத்தை மையமாக வைத்து செயல்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து இன்னும் சொல்ல போனா இந்த யாசர் அராஃபத்தை குறித்து 1994வது வருடத்துல நிகழ்ந்த காரியங்களை குறித்து வேதம் முன்னே அறிவித்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அது அறிவித்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, வேதம் எவ்வளவு உண்மையானது, சத்தியமானது என்பதை இதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதம் ஒருபோதும் பொய்க்காது. வேதம் ஒருபோதும் சொன்ன வார்த்தைகளை அது நிறைவேற்றாமல் விடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. காசாவை பற்றி நாம் நேற்றைய தினம் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக நாம் தியானித்தோம். காசாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு யாசர் அராஃபத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1994வது வருஷத்திலேயே அது நிறைவேறிவிட்டது. வேதத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. 1994ஆம் ஆண்டே யாசர் அராஃபத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்றால் இன்றோடு ஏறக்குறைய 31 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இயேசு வரப்போகிறார் என்கிற காரியமும் கூட நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வருவார், வானத்தில் வருவார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊடுருவ குத்தினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இனி நாட்கள் நமக்கு இல்லை, இனி காலம் செல்லாது. இனி வழக்கம் போல ஒரு உலக போக்கின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை, வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாபம் என்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் எச்சரிக்கையோடு, ஆத்துமாவிலே விழிப்போடு, பரிசுத்த வேதத்தை இருதயத்தில் ஏந்தினவர்களாக நாம் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள ஆயத்தமாவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். தகப்பனே, நீர் வேதத்தில் முன்னுரைத்த ஒவ்வொரு காரியங்களும் தீர்க்க தரிசனமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகையும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறியே தீரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்,
காத்திருக்கிறோம். இன்னும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கவும் பரிசுத்தத்தில் முன்னேறவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.